நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ரிஷி ஃபினான்ஸ். நம்ம இந்த வீக்கோட ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டேட் வந்து 31 ஆகஸ்ட். ஓகே, லைக் ஃபர்ஸ்ட் வந்து 25 ஆகஸ்டோட ரிப்போர்ட் பார்த்தலாம். என்னன்னா வந்து மண்டே லைக் நம்மளோட டெமோ லெவல், அதாவது வந்து 24,900 CE நம்மளோட டெமோ லெவலான 114ல் எக்ஸாக்டாக நம்மளோட என்ட்ரி எடுத்துகிட்டு 25 பாயிண்ட் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம். ஓகே, லைக் 114ல் என்ட்ரி, 139ல் எக்ஸிட், 3,660 வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. நெக்ஸ்ட் அதே வந்து டியூஸ்டே நெக்ஸ்ட் டே பார்த்தோம், 26 ஆகஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட அட்வான்ஸ் லெவல், அதாவது வந்து 24,900 PEயில் வந்து 131ல் எக்ஸாக்டாக என்ட்ரியும் 25 பாயிண்ட்ஸ் வந்து 158ல் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் 4,110ல் வந்து ஒரு எக்ஸிட் கொடுத்து நம்ம வந்து வெளியே வரோம். தென் 27 வந்து மார்க்கெட் லீவு. அதே மாதிரி 28 வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணல. தென் 29 ஃப்ரைடே, அது வந்து நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வந்து மீட் ஆச்சு. பட் என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் 25 பாயிண்ட் வந்து லாஸ் ஆச்சு. ஓகே, 4,717 வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்தோம் அன்றைக்கி. ஸோ ஓவராலாக இந்த வீக்கோட ரிப்போர்ட் வந்து இதுதான். 25 ஆகஸ்ட் வந்து ப்ராஃபிட் 3,000 சம்திங், அண்ட் 26 வந்து 4,000 ப்ராஃபிட்ஸ், 27 நோ ட்ரேட், 28 நோ ட்ரேட், 29 வந்து ஒரு 4,000 லாஸ், டோட்டலாக வந்து ஒரு 3,000 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, எனக்கு இதான் வந்து டீட்டெயில் ரிப்போர்ட். நம்ம வந்து வெறும் 30K தான் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம வீக்கில் வந்து டோட்டல் கேபிட்டல் வந்து 30K சொன்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து லைக் 3,000 சம்திங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது வந்து வீக் 1. தேங்க்யூ.